Section 212. Furnishing false information. Whoever, being legally bound to furnish information on any subject to any public servant, as such, furnishes, as true, information on the subject which he knows or has reason to believe to be false, A. Shall be punished with simple imprisonment for a term which may extend to 6 months, or with fine which may extend to 5,000 rupees, or with both. B. Where the information which he is legally bound to give respects the commission of an offence, or is required for the purpose of preventing the commission of an offence, or in order to the apprehension of an offender, with imprisonment of either description for a term which may extend to 2 years, or with fine, or with both. Illustrations. A. A landholder, knowing of the commission of a murder within the limits of his estate, wilfully misinforms the magistrate of the district that the death has occurred by accident in consequence of the bite of a snake. A is guilty of the offence defined in this section. B. A village watchman, knowing that a considerable body of strangers has passed through his village in order to commit a dacoity in the house of Z, a wealthy merchant residing in a neighboring place, and being legally bound to give early and punctual information of the above fact to the officer of the nearest police station, wilfully misinforms the police officer that a body of suspicious characters passed through the village with a view to commit dacoity in a certain distant place in a different direction. Here A is guilty of the offense defined in this section. Explanation. In section 211 and in this section the word offense include any act committed at any place out of India, which, if committed in India, would be punishable under any of the following sections, namely 103, 105, 307, subsections 2, 3, and 4 of section 309, subsections 2, 3, 4, and 5 of section 310, 311, 312, clauses F and G of section 326, subsections 4, 6, 7, and 8 of section 331, clauses A and B of section 332, and the word offender includes any person who is alleged to have been guilty of any such act. பிரிவு 212. தவறான தகவல்களை வழங்குதல். எந்தவொரு பொது ஊழியருக்கும் எந்தவொரு விஷயத்தையும் பற்றிய தகவல்களை வழங்க சட்டப்பூர்வமாக கட்டப்பட்டவர், அவர் அறிந்த அல்லது பொய் என்று நம்புவதற்கு காரணம் உள்ள விஷயத்தைப் பற்றிய தகவல்களை உண்மையாக வழங்குகிறார். 6 மாதங்கள் வரை நீட்டிக்கப்படக்கூடிய ஒரு காலத்திற்கு எளிய சிறை தண்டனை அல்லது 5,000 ரூபாய் வரை அல்லது இரண்டிற்கும் அபராதம் விதிக்கப்படும். ஒரு குற்றத்தின் ஆணைக்குழுவிற்கு அவர் சட்டப்படி கொடுக்க வேண்டிய தகவல்கள், அல்லது ஒரு குற்றத்தின் கமிஷனை தடுக்கும் நோக்கத்திற்காக அல்லது ஒரு குற்றவாளியை பயமுறுத்துவதற்காக விளக்கத்திற்கு சிறை தண்டனை விதிக்கப்படும் 2 ஆண்டுகள் வரை நீட்டிக்கப்படக்கூடிய ஒரு காலம், அல்லது அபராதம், அல்லது இரண்டிலும். எடுத்துக்காட்டுகள். ஏ ஒரு நில உரிமையாளர் தனது தோட்டத்தின் எல்லைக்குள் ஒரு கொலை ஆணைக்குழுவை அறிந்தவர், பாம்பு கடித்ததன் விளைவாக தற்செயலாக மரணம் நிகழ்ந்ததாக மாவட்ட மாஜிஸ்திரேட்டுக்கு வேண்டுமென்றே தவறாக தெரிவிக்கிறார். இந்த பிரிவில் வரையறுக்கப்பட்ட குற்றத்தில் ஏ குற்றவாளி. ஒரு கிராம காவலாளி பக்கத்து இடத்தில் வசிக்கும் ஒரு பணக்கார வணிகரான ரெட் இன் வீட்டில் ஒரு கொள்ளைக்காரனைச் செய்வதற்காக கணிசமான அந்நியர்கள் தனது கிராமத்தின் வழியாகச் சென்றிருப்பதை அறிந்து முன்கூட்டியே கொடுக்க சட்டப்பூர்வமாக கட்டப்பட்டவர் மற்றும் மேற்கூறிய உண்மையின் சரியான நேரத்தில் தகவல் அருகிலுள்ள காவல் நிலைய அதிகாரிக்கு ஒரு குறிப்பிட்ட தொலைதூர இடத்தில் வேறு திசையில் கொள்ளையடிக்கும் நோக்கில் சந்தேகத்திற்கிடமான கதாபாத்திரங்களின் குழு கிராமத்தின் வழியாக சென்றதாக காவல்துறை அதிகாரிக்கு
துமென்றே தவறாக தெரிவிக்கிறார். இந்த பிரிவில் வரையறுக்கப்பட்ட குற்றத்திற்கு இங்கே ஏ குற்றவாளி. விளக்கம் பிரிவு 211 மற்றும் இந்த பிரிவில் குற்றம் என்ற வார்த்தையில் இந்தியாவுக்கு வெளியே எந்த இடத்திலும் செய்யப்படும் எந்தவொரு செயலும் அடங்கும். இது இந்தியாவில் செய்யப்பட்டால் பின்வரும் பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றின் கீழ் தண்டிக்கப்படும். அதாவது 103, 105, 307, பிரிவு 309 இன் துணைப் பிரிவுகள் 2, 3 மற்றும் 4, துணைப்பிரிவுகள் 2, 3, பிரிவு 310, 311, 312 இன் 4 மற்றும் 5, பிரிவு 326 இன் உட்பிரிவுகள் F மற்றும் G, பிரிவு 331 இன் துணைப்பிரிவுகள் 4, 6, 7 மற்றும் 8 உட்பிரிவுகள் A மற்றும் B, பிரிவு 332 மற்றும் வார்த்தை குற்றவாளி அத்தகைய எந்தவொரு செயலுக்கும் குற்றவாளி என்று கூறப்படும் எந்தவொரு நபரும் அடங்கும். धारा 212 गलत जानकारी प्रस्तुत करना। जो कोई किसी लोक सेवक को किसी विषय पर जानकारी देने के लिए कानूनी रूप से बाध्य होने के नाते जैसे सत्य के रूप में उस विषय पर जानकारी प्रस्तुत करता है जिसे वह जानता है या उसके पास गलत होने का विश्वास करने का कारण है। क साधारण कारावास से जिसकी अवधि 6 मास तक की हो सकेगी या जुर्माने से जो 5,000 रुपये तक का हो सकेगा या दोनों से दंडित किया जाएगा। बी जहां वह जो जानकारी देने के लिए कानूनी रूप से बाध्य है वह किसी अपराध के कमीशन का सम्मान करती है या किसी अपराध के कमीशन को रोकने के उद्देश्य से या किसी अपराधी को पकड़ने के लिए किसी भी विवरण के कारावास के साथ आवश्यक है। एक अवधि जिसे 2 साल तक बढ़ाया जा सकता है या जुर्माना या दोनों के साथ। चित्रण एक भूमिधारक अपनी संपत्ति की सीमा के भीतर हत्या के कमीशन के बारे में जानते हुए जानबूझकर जिले के मजिस्ट्रेट को गलत सूचना देता है कि मौत सांप के काटने के परिणामस्वरूप दुर्घटना से हुई है। इस धारा में परिभाषित अपराध का दोषी है। गांव का एक चौकीदार यह जानते हुए कि पड़ोसी स्थान में रहने वाले एक धनी व्यापारी जेड के घर में डकैती करने के लिए अजनबियों का एक काफी शरीर उसके गांव से गुजरा है और कानूनी रूप से जल्दी देने के लिए बाध्य है और निकटतम पुलिस स्टेशन के अधिकारी को उपरोक्त तथ्य की समयबद्ध जानकारी प्लस जानबूझकर पुलिस अधिकारी को गलत सूचना देता है कि संदिग्ध पात्रों का एक शव एक अलग दिशा में एक निश्चित दूर के स्थान पर डकैती करने की दृष्टि से गांव से होकर गुजरा है। यहाँ इस धारा में परिभाषित अपराध का दोषी है। स्पष्टीकरण धारा 211 में और इस धारा में अपराध शब्द के अंतर्गत भारत से बाहर किसी स्थान पर किया गया कोई कार्य है जो यदि भारत में किया जाता है तो निम्नलिखित में से किसी भी धारा के अधीन दंडनीय होगा, अर्थात धारा 309 की उपधारा 2, 3 और 4, उपधारा 2, 3, धारा 310, 311, 312 के 4 और 5, धारा 326 के खंड F और G, धारा 331 के उपखंड 4, 6, 7 और 8, खंड A और B, धारा 332 और शब्द अपराधी इसमें कोई भी व्यक्ति शामिल है जिस पर ऐसे किसी कृत्य का दोषी होने का आरोप है।